உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு அன்புடன் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இல புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல வழக்கமா ராகுல் காந்தி அவர்கள் தான் அம்பானி அதானியை பத்தி பேசிட்டு இருந்தார் அதிகமா. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக அம்பானி அதானியை பற்றி பேசி இருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களே அம்பானி அதானியிடமிருந்து எவ்வளவு பணத்தை கருப்பு பணமாக லஞ்ச பணமாக பெற்றீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மோடி அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறோம்னா, ஒவ்வொரு நாளாக மோடியினுடைய பேச்சின் மூலமாக அவருடைய நம்பிக்கை சிதைந்து போயிருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாம வர முடியாது, நம்ம ஆட்சி வராது எப்படின்ற ஒரு கட்டத்திற்கு அவர் வந்தது அவர் அறியாமலே இந்த வார்த்தைகள்ல வருது. அதானியும் அம்பானியும் யார்? அந்த அதானி அம்பானி நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பர்கள், பெரிய கார்பரேட் உலக பணக்காரர்கள் வரிசையில 13வது இடத்திற்கு நரேந்திர மோடியால் கொண்டு விடப்பட்டவர் அதானி. எல்லாருக்கும் தெரியும். அதானிக்காக ஆஸ்திரேலியாவில் கவர்மெண்ட் கிட்ட பேசுவாரு மோடி. அதே போல அம்பானிக்காக இலங்கையில இருக்கக்கூடிய மின்சார இதெல்லாம் சுத்தமா கான்ட்ராக்ட் எல்லாம் அதானிக்காக பேசுவாரு. இப்படி அவர்களுக்காக உலக நாடுகள் எல்லாம் புரோக்கரேஜ் வேலையை பார்த்த நரேந்திர மோடி பல்லாயிரம் கோடிகளுக்கு சொந்தமான அவர்களோடு சேர்ந்து அவங்கள உலக பணக்கார வரிசையில் ஆனது மட்டுமல்ல, 16 லட்சம் கோடி பேங்க் லோன்கள் வாங்கின கடன்களை தள்ளுபடி செய்ததும் மிஸ்டர் நரேந்திர மோடி தான். ஆக ஒரு 20-22 பணக்காரர்களுக்காக ராகுல் சொன்ன மாதிரி மோடியினுடைய ஆட்சி தொடர்ந்தது. அந்த மோடி திடீரென்று அதானியும் அம்பானி, அதனால்தான் நாம பதில் சொல்றதை விட மரியாதைக்குரிய ராகுல் அவர்கள் அழகா சொல்லியிருக்காரு பதில். என்ன சொன்னாரு? பெரிய இதுல டேங்கர்ல பணங்கள்லாம் பெரிய பெரிய இதுல வருது அப்படின்றதெல்லாம் அவங்க எப்படி வருவாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு உனக்கு தான் தெரியும். நீங்க தான் அனுப்பி வைக்கணும். உங்களுக்கு தான் அதை பத்தியான கணக்கெல்லாம் தெரியும். எங்களுக்கு அதை பற்றி ஒண்ணும் தெரியாது. அதற்கு மேல ஒண்ணு சொன்னாரு. அங்கதான் ராகுல் ஜம்முன்னு நிக்கிறார். என்ன சொன்னாரு? நீங்க தானே சொல்றீங்க பல கோடிக்கணக்கான கட்டு பணங்களை எடுத்துக்கிட்டு வேன்லயும் மற்றவனையும் கேன்லயும் வருதுன்னு சொன்னீங்கல்ல, ட்ரக் எல்லாம் அப்படி வருகிறது இல்ல. உங்களுடைய போலீஸ் என்ன பண்ணுது? உங்க அமலாக்கத்துறை என்ன பண்ணுது? உங்க ஐடி விங் போன்றவங்கலாம் என்ன பண்றாங்க? உடனே இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுங்க, விசாரிங்க. அந்த அமலாக்கத்துறையின் மூலமாக இந்த அதானியும் அம்பானியும் இத்தனை கோடி எப்படி அங்க போகுது வருதுன்னு கேளு அப்படின்னு போட்டாரு. அதுக்கப்புறம் மோடி பேச்ச காணும். இன்னொன்னு மோடி என்ன சொன்னாரு? அதானி அம்பானியை பற்றி இப்பெல்லாம் ராகுல் பேசலன்னாரு. உடனே காங்கிரஸ் அதானி அம்பானியினுடைய தில்லுமுள்ளுகளை பற்றி தினசரி ராகுல் பேசியதெல்லாம் வீடியோவை எடுத்து போட்டாங்க. ஆக மோடியினுடைய நிலை என்ன? மோடி ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டு வர்றது மட்டும் இல்ல, ஒண்ணு அவரே ஒத்துக்கிறார். இவரால உருவாக்கப்பட்ட அந்த 2 கோடீஸ்வரர்களும் இப்ப இவரை விட்டு நகரார்கள் என்றால் மோடி செல்லாக்காசாகிறார். மோடிய ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆளுன்னு அந்த 2 பேரும் முடிவு பண்ணிட்டான்னு மோடி அறிவிக்கிறார். ஆக இதுதான் இன்றைய நிலைமையில் இருப்பது. ஆனா இன்னொன்னையும் ராகுல் அழகா சொன்னார். அது ரொம்ப அற்புதமா இருந்தது. மோடிக்கு தான் சொன்னார், மிஸ்டர் மோடி நீங்க ஆக்ஷன் எடுங்க, எது வேணா பண்ணுங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்தனுப்பிய அந்த பணத்தை இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் பிடித்து பொதுமக்களுக்கு அந்த பணத்தை வைத்து நாங்கள் நல்லது செய்ய போகிறோம், இதை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு அறிவிச்சுட்டு அவர் வேலையை அவர் பார்க்கிறார். ஆக இன்றைக்கும் மோடியினுடைய தில்லுமுள்ளு வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வெளிக்காட்டி கொண்டு சுயரூபத்தை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. ஆக மோடி தன்னுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, தன் தோல்வியை ஒத்துக்கிறார். இந்த மோடி இத்தனை நாள் விட்டுட்டு இப்படி பேசும்போது அம்பானி அதானி பத்தியே தைரியமா எதிர்த்து பேசுறாருங்களே சார். அப்போ அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு பேசுறீங்க.
அம்பானி அதானி எல்லாம் கருப்பு பணத்தை கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நண்பர்களையே இப்படி பகைக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி பாக்க? அதுக்கு காரணம் என்ன? அந்த 2 நண்பர்களும் இவரை வந்து நண்பனா இனிமே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த நபரை இனிமே நீ உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறது எங்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது, நாங்க போறையா, எங்களை விட்டுடியா அப்படின்னு அவங்க நவறதாக அர்த்தம். அது ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மோடியும் அதானியும் அம்பானியும் ரகசிய பேச்சுவார்த்தை. நான் இப்படிதான் பேசுவேன், இந்திய கூட்டணி வந்தா கூட நீங்க தேர்தல் நேரத்திலேயே மோடி எங்களை வெளியே அனுப்பிச்சு பேசுறது தெரியும் அப்படின்ற அளவுல நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அங்கேயும் நீங்கள் தொடர்புகளை வைக்க முயற்சி பண்ணுங்க, நான் உங்களை தள்ளுற மாதிரி தள்ளுறேன், நீங்க போற மாதிரி போங்க என்ற வழக்கமான RSS பிஜேபி தந்திரோபதயங்களை மோடி செய்துகிட்டு இருக்கிறார் கூட நம்ம நினைக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இதனால களத்துல எதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? பிரதமர் மோடி அவரோட பேச்சு என்ன தாக்கத்தை கொடுக்கும்? களத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா ஏற்படவில்லையா என்பதெல்லாம் இதுல இல்ல. நரேந்திர மோடியின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இந்த அதானி அம்பானி குரூப்ஸ அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து ராகுல்கிட்ட காங்கிரஸின் மீது அந்த இழிவை, அந்த பழியை போடணும். நாளைக்கு காங்கிரஸ் பாத்தீங்களா அப்படின்னு இன்னும் இருக்குல்ல தேர்தல் 7 கட்டத்துல, இன்னும் எத்தனை கட்டம் இருக்கு, அத்தனை கட்டத்திலயும் இந்த பிரச்சாரம். நேத்து வரை வேறு, அதுக்கு முந்தின நாள் வேறு. இப்ப ஒரு கட்டத்துக்கும் ஒரு விதமான பிரச்சாரம். இன்றைக்கு இதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக பிரச்சாரத்திற்கு பயன்படுறதுக்கு தானே தவிர இது வருமா வராத. ஏன்னா ராகுல் திருப்பி அடிச்ச அடி இருக்குல்ல, அந்த அடி வந்து சரியான மரண அடி. சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கை கால்களிலெல்லாம் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? போலீஸ் அடிச்சு சித்திரவதை செய்வதாக அவருடைய வழக்கறிஞர் குற்றம் சாட்டி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு வழக்கு, கைது, விசாரணை, காவல் நிலையம், சிறைச்சாலை இப்படி வருகின்ற பொழுது சட்டபூர்வமா தான் 3வது மனிதனாகிய நாம பார்க்க முடியும். ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் எடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்றாங்க. உள்ள நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி அவருடைய சவுக்கு சங்கர் என்ற ஒரு நபர் எதற்கெடுத்தாலும் யாரை வேண்டுமென்றாலும் கேவலமாகவும் இழிவாகவும் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோடு, காவல்துறையில மகளிர், இந்திய துணைக்கண்டத்திலே முதலாக மகளிர் வந்து காவல்துறையில சேர்த்ததே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். இப்படி அந்த மகளிரை வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு அவங்க வாழ்க்கையில அந்த துறையிலையும் முன்னுக்கு வந்து படிச்சு பெரிய ஆளா வராங்க. ஆனா சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கக்கூடிய பார்வைகள் இதெல்லாம் இந்த பிஜேபி பார்வை தான். அவங்களுக்கு எல்லாம் பிஜேபி, RSS இதனுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த பார்வை அப்படி இருக்கு. அவர்களை கொச்சைப்படுத்துவதும், இழிவுபடுத்தி கேவலமாக பேசுறதும், பேசிட்டு அதை பெருமையாக தானே மாலையை போட்டு கைத்தட்டிக்கிற மாதிரி இருந்தாரு. அதற்கான விளைவுகளாக வழக்குகள் வந்தன. வழக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அவரு எப்படி நடந்தாரு, எப்படி நடத்தப்பட்டார் என்பது பற்றி நமக்கு தெரியாது. விசாரணை மூலமாகத்தான் உண்மை வெளிவரும். இருந்தாலும் ஒரு சிறைக்குள்ள போயிட்டு எப்படி சவுக்கு சங்கருக்கு எலும்பு முறிவு வரைக்கும் ஏற்படும்? திட்டமிட்டே திமுக அரசு இப்படி எல்லாம் செய்யுது. திட்டமிட்டே அவரை ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி போயிட்டு அவரை வேற ஏதோ ஒரு வகையில துன்புறுத்த முயற்சி செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது தவறான விமர்சனம். எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எந்த நிலையிலேயும் வாக்களித்தவர்களுக்கும் சரி, வாக்களிக்காதவர்களுக்கும் சரி, நான் முதலமைச்சர் என்ற வார்த்தையை சொன்னவர். சட்டப்படியாக என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கணும். சட்டத்தை மீறி தவறு நடந்திருந்தால் அந்த தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கையும் எடுப்பார் முதல்வர். அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். இருக்கிறதுக்கு வேணா இஷ்டத்துக்கு வெளியில இருந்துகிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லலாம், புகார் சொல்லலாம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. ஆனா உண்மை நிலை என்பதை பிறகு தெரிய வரும். ஒரு பத்திரிகையாளர் மேல கஞ்சா கேஸ் போடுறீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு பலர் கேட்கிறாங்க. கஞ்சா வச்சுக்கிட்டு இருக்கிறவர் யாரா இருந்தாலும் கஞ்சா கேஸ் தான் போடுவாங்க. இதுல என்ன இருக்கு? பாவம் பத்திரிகை துறை நண்பர்களை வந்து நம்ம இதுல கொச்சைப்படுத்த கூடாது. மிகப்பெரிய அளவுல எல்லாரும் இருக்காங்க. இப்ப IPS ஆபீசர்ஸ்க்கு எவ்வளவு கௌரவம் மரியாதை இருக்கு. ஆனா அந்த IPS ஆபீசராக இருக்கிற 420 மலை பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலையால பல IPS ஆபீசர்ஸ் வருத்தப்படுறாங்க. ஒரு IPS படிச்சுட்டு என்ன இந்த ஆள் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு துறையின் மூலமாக ஒரு படிச்சு விட்டதுனால ஒரு இதனால அவங்களுக்கு பெருமை தரக்கூடிய அளவிற்கு தங்களுடைய பணியை அமைச்சுக்கணுமே தவிர
அவர்களுக்கு சிறுமை தரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய செயலை செய்யக்கூடாது என்பதை இதன் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்கணும். சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த கைதின் பின்னணியில மிகப்பெரிய மர்மங்கள்லாம் இருக்கு. உள்ளாடி சிறைக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கு. இதுக்காக நீதி விசாரணை வேணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொந்தளிக்கிறார். எடப்பாடி பழனிசாமிலாம் பொள்ளாச்சி வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. பொள்ளாச்சியில நடைபெற்ற அந்த நிலைகள்லாம் அதுக்கப்புறம் விசாரணையில தெரிய வந்தது இல்ல. அதே மாதிரி எடப்பாடிக்கு இப்ப நம்ம சொல்றோம், முதலமைச்சர் எங்க தலைவர் காவல்துறையின் மூலமாக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார். முடிஞ்சதுன்னா கம்ப்ளைண்ட் கொடு. உன்னை யார் வேணாம்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட், இப்படி இந்தந்த நபர் இதை செய்யறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க பார்ப்போம். சும்மா பொத்தாம் பொதுவா பத்திரிகைகளை பிரஸ்ல ஒரு இது கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. எடப்பாடிக்கு தன்னுடைய அதிகாரம் என்னன்றதை பற்றியோ ஒண்ணும் இல்லை. எல்லா நேரத்திலேயும் திமுகவை இப்ப குறை சொல்லணும், திமுக அரசாங்கத்தின் மேல ஏதாவது பழி போடணும் அப்படின்ற வேகம் இருக்குதே தவிர விவேகமான ஒரு உண்மையை நோக்கி போகின்ற நடை அதுல இல்ல. அதனாலதான் சொல்ல வரும். சவுக்கு சங்கரை பார்த்து திமுக அரசு பயப்படுது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 1949 தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தில் எத்தனையோ பேர் எப்படியெல்லாமே தாக்கியவர்கள், எதிர்த்தவர்கள் இருந்தார்கள். தாக்கியவர்கள், எதிர்த்தவர்களை பிறகு தன்னை மாற்றிக்கொண்டு ஆதரித்ததும் வரலாற்றுல பார்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு இந்த லெட்டர் பேட்ல ஏறிக்கிட்டு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. இது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய பாதையில் எல்லா நல்லதும் தான் வரும். இப்படிப்பட்டவர்களும் வரத்தான் செய்வார்கள். பார்த்து கொண்டு நம்முடைய பயணம் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனாலதான் இன்றைக்கு மாணவர்களுடைய கல்வி, எதிர்காலம், நாட்டின் நலன், இதைத்தான் நம்ம முதல்வர் பார்க்க முடியுமே தவிர இதை இல்ல தனித்திறன் வளர்ப்பு, நானே முதல்வர் திட்டம், இப்படி அவர் எதிர்கால நாட்டை பாக்குறாரு. இவர்களை போய் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவர் வேலை. அதனால திமுகவிற்கு எந்த விதமான யாரையும் அழிக்கணும் நோக்கம் இல்ல. யாரை அழிக்கணும்னு நினைச்சா கூட திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. இது சூரியன் தொட்டால் சுடும். சவுக்கு சங்கருக்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி களத்துல இறங்குறத எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு சாதாரண பத்திரிகையாளர், பலரும் தயங்குறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இறங்கி நீதி விசாரணை கேட்கிறாரு. எதுக்காகன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான மாற்றங்கள் இதே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இருந்தா இவங்க திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் உடனே செய்திகள் பரவும், உடனே யூடியூப்ல போகும், உடனே வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் இருக்கு, தொலைக்காட்சி உடனே பேட்டி கேட்டி எல்லாமே இருக்கு. இந்த மாதிரியில இன்றைக்கு அந்த நீங்க சொன்ன அந்த நபர், அவர் பேரை சொல்ல கூட எனக்கு அவ்வளவு பிரியம் இல்லை, எனக்கு பிடிக்கல. அந்த நபரு தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்காக போரிட்டு பாடுபட்டு ஒரு 5 நாள், ஒரு வாரம் எதற்காவது நீ போய் கஷ்டப்பட்டிருப்பியா, சிறைக்கு போயிருப்பியா, நாடு நல்லது செஞ்சிருப்பியா? ஒண்ணுமே கிடையாது. சும்மா உக்காந்துக்கிட்டு எல்லாரையும் திட்டிட்டு இன்னைக்கு பேர் பெருசாயிடுச்சான். அந்த பேர் பெருசா ஆயிடுச்சு, எல்லா இதுலயும் அந்த பேர் வருது. திமுகவை திட்டுகிறார், திமுக அரசாங்கத்தை குறை சொல்றாரு. எடப்பாடி உடனே போய் அவரு கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவா பேசுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. சவுக்கு சங்கர் இந்த பிரச்சனை இன்னும் 2 3 நாள்ல ஒண்ணு இல்லாம எல்லாம் சபாமா சரியா போயிட்டு அமைதியா போயிட்ட உடனே எடப்பாடி அதையே மறந்துடுவார். வானதி ஸ்ரீனிவாசன் கேக்குறாங்க, சவுக்கு சங்கர் பெண்களை பற்றி தப்பா பேசுனதுனால அவர் பிடிச்சி ஜெயில போடுறீங்க அப்படின்னா, திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் சவுக்கு சங்கரை விட ரொம்ப காலத்துக்கு ரொம்ப பேர் அதிகமா ரொம்ப கொச்சையா பேசிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். வானதிக்கு தான் இருக்கக்கூடிய கட்சி, தன்னுடைய தலைவர்கள், தன்னுடைய கட்சியினுடைய நடவடிக்கை, இதையெல்லாம் சொல்ல முடியலையா எடுத்து. அத மத்தவங்க சொல்லணும்ன்றதுக்காக வானதி இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் மற்றவங்க மேல சொல்லணும். ஏன்னா இப்போ மல்யுத்த வீராங்கனைகளுடைய கதி நமக்கு தெரியும். போலாம் வானதி அங்க போய் அந்த இவங்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருந்தது, இவங்க பிஜேபி என்ன நடவடிக்கை எடுத்தது, அதையெல்லாம் செய்த அந்த பிரிஜி என்றவனுக்கு மறுபடியும் அவனுடைய குடும்பத்தாருக்கு அந்த பதவியை கொடுத்து மல்யுத்த வீராங்கனைகள் கிழிச்சு போட்டு போயிட்டாங்க. ஒலிம்பிக்கு போனவங்களை கேவலப்படுத்தி பாலியல் துன்புறுத்தப்பட்ட கட்சியில இருந்துகிட்டு வானதி பேசுறாங்களாம். மணிப்பூர்ல போய் வானதியை போய் பார்க்கணும், போய் பாரு. நாம என்ன கேட்கிறோம், பெண்களை இவ்வளவு கேவல இழிவுபடுத்தி உலகத்திலே கிடையாதுமா, உன் கட்சியும் நீயும்
கேவலமா காரி துப்புறாங்க அங்க எல்லாம் மக்கள். நிர்வாணப்படுத்தி படம் கொடியை தூக்கின்னு பக்கத்துல போறான் ஒருத்தன், அவனை போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. உச்ச நீதிமன்றம் தானாகவே வழக்கெடுத்து இப்ப அவர்களுக்கு மேலாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு போய் பாரு உன் அழக உங்க பாலியல் எல்லா இடத்திலேயும் பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள் உட்பட பல பேர் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு வழக்குல இருக்காங்க, உள்ள இருக்காங்க. அதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. இப்படிப்பட்ட கட்சியில இருக்கிற வானதி அப்படியே இறங்கி அப்படியே கொடுமையா அப்படியே ஓடியாந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில எல்லாரையும் நலமா தான் பார்க்கும். யார் மேலேயாவது நடவடிக்கைனா நீ புகார் கொடுமா, நீங்க எம்எல்ஏ தானே நேர போய் பார்த்து இந்த மாதிரி இருந்தார்கள், இந்த பாலியல் இதில் இவங்கெல்லாம் ஈடுபட்டாங்க, இவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு உண்மை எழுதி கொடுங்க. எடுக்கிறமா இல்லையான்னு அப்ப பாருங்க. ஏன்னா நடவடிக்கை எடுத்தா எல்லாம் பிஜேபிக்காரன் தான். பிஜேபின்ற கட்சி என்பதே இந்த கொடூரமான அசிங்கமான பாலியல்ல ஈடுபடக்கூடிய தீவிரவாதிகள் நிறைந்த கட்சியா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஒரு விரலை மற்றவர்களை நோக்கி காட்டும் போது 3 விரல் ஒன்ன நோக்கி இருக்கின்றதை தெரிஞ்சுக்கங்கன்னு அந்த அம்மாட்ட சொல்லுங்க. நிறைய விஷயங்களை பயிர் முடியும். வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.